இனிய மதிய வணக்கம் மலர்விழி தோழி. சொல்வது யார் அம்மா? பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன். பாரா, 3வது கேள்வி சூப்பர் கேள்வி. நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன கேள்வி? நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. பார்க்கலாம். தற்பொழுது சமீபத்தில் முருகனுக்கு திரு டேஷ் நடைபெற்றது. அவ்வளவேதான். சூப்பர், வாழ்த்துக்கள், ஜெயிச்சிட்டீங்க. நன்றி. அடுத்த கேள்வி பார்க்கலாம் உங்களோட எப்படி இருக்கு கணிப்புன்னு. குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் கண்டிச்சுன்னா வளர்க்கவே முடிய மாட்டேங்குது மலர். நம்ம காலத்துல எல்லாம் நம்ம சொன்னோம், பிள்ளைங்க சும்மானாலும் அப்பா வராங்கன்னு இது பண்ணாலும் பயப்படுறாங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் விவரமா இருக்கிறாங்க. அதான் மாத்திட்டாங்களே, தோல் மீது வளர்ந்தால் தோழன் ஒன்று கை போடும் அளவிற்கு. நல்லது. நம்ம தட்டி கொடுத்துதான் அவங்க கிட்ட வந்து வேலை வாங்குற மாதிரி. கண்டிப்பா. அதட்டியோ இல்ல ஒரு இது பண்ணியோ எதுவுமே சொல்றதுக்கு முடிய மாட்டேங்குது பிள்ளைங்க கிட்ட. கண்டிப்பா. சின்னதா அது நோட்டு ஒரு மொளக்கா எங்க வீட்டு பேரன் 1.5 வயசு அவங்க அன்னைக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தா, சரி சின்ன பிள்ளைக்கு பிஸ்கட் எல்லாம் அவங்க எல்லாம் கொடுப்பாங்களோ என்னமோ எனக்கு ஒரு பயம். சரி இருந்தாலும் அது வந்து இந்த பிஸ்கட் தான், நியூட்ரி சாய்ஸ் கோதுமை பிஸ்கட் தான், ஸ்வீட் இல்லாதது. பாதி பிஸ்கட் எல்லாம் போட்டு பாதியா குடுக்கலாம். சரி தொண்டைக்கு சிக்கிக்குமோ என்னமோன்னு நான் புட்டு தான் கொடுத்தேன். அப்படியே கெடாசிட்டு போய் இப்படியே நகர்ந்து போய் மூளையில செவுத்துல அப்படியே நின்றுக்கிட்டான். நான் அப்புறம் ஏன் பாதியா புட்டு அவனுக்கு இப்பதான் 1.5, இந்த ஜூனு தான் தெரியும். அக்டோபர் 1 கூட 4 மாசம் தான் ஆகுது. ஐயோ, எங்க பாப்பா டெக்ஸ்ட், ஏமா பிஸ்கட் வாங்காம அப்புறம் நீங்க ஏமா புட்டு கொடுத்தீங்க? எப்படி அப்புறம் அவனை நம்ம சமாதானப்படுத்த முடியும்? அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அப்புறம் முழு பிஸ்கட்டை கொடுத்தோடனே வாங்குறான். அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு பாத்துக்கோ, இப்பயே பாதி தெரியுது பாரு. அந்த 1.25 வயசுலயே இவ்வளவு விவரமா இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க. அதனால நம்ம இப்பயே கொஞ்சம் அப்படி சொல்லி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அத வளர்க்கணும், நம்ம வளர்க்கலாம். ஆனாலும் அது எப்படி அந்த பொசசிவ்னஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வருது தெரியல. கண்டிப்பா தானா வந்துரும். நாங்க அவனை கூப்பிடுவோம், அந்த போன்ல கொண்டு வீடியோ கால்ல டெய்லி பேசுறாங்க. இவனை கூப்பிட்டானா இவன் விளையாண்டுட்டு இருந்தானா வந்து பார்க்க மாட்டான். உடனே ஆதிரை வந்து போனை வாங்கி பேச ஆரம்பிச்சா குடுகுடுன்னு ஓடியாந்து அதை பிடிச்சு தள்ளுறான், போனை பிடிங்கி கிடக்குறான். நான் தான் பேசணும்னு. அப்ப இந்த பிள்ளைங்க எப்படி நம்ம திருத்துறது? அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேன். அந்த பிள்ளைய கூப்பிட்டு வழியில உட்காந்து வச்சா உடனே குடுகுடுன்னு ஓடியாந்து அதை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டே போய் ரூம் உள்ளுக்குள்ளார விட்டுறான். பாட்டி மடி இல்லன்னு கண்டிச்சு வளர்க்கலாம். ஆனா இந்த இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கவே கூடாது. கொஞ்சம் சொல்லி சொல்லி வளர்க்கணும். அக்காப்பா நம்ம அக்கா தான் தள்ளக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு. கண்டிப்பா. ஆனா அந்த பொசசி வந்து இயல்பா வந்துடும். நீங்க குட்டிப்பால்ல மகிழனை கொஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பக்கத்து வீட்டு குழந்தை ஆதிரையை கூட விட்டுருங்க, அது கூட நம்ம அப்படியே தன்னோட அக்கானு பக்கத்துல இன்னொரு குழந்தைய வச்சு நீங்க கொஞ்சிட்டு இவனை இறக்கி விட்டுட்டீங்கன்னா வரும் பாருங்க கோபம். அப்ப அவனுக்கு அதெல்லாம் இயல்பு. இயல்பு வருதுன்னு கொஞ்சம் கண்டிச்சு வளர்க்கலாம். இப்ப நாங்களாம் மொபைல் பாத்துக்கிட்டே இருந்தது. அவங்க அப்பா சும்மாதான் சொன்னாரு, சத்திக்கிட்டே இருந்தா அமேசான்ல ஆர்டர் போட்டு நாங்க வேற பேபி வாங்கிக்க போறோம், நீ விரல் சப்பனான்னு தான் சொன்னாரு. அது அப்படியே மைண்ட்ல செட் ஆகி அந்த மறுநாள்ல இருந்து அந்த விரல் சாப்பிடறத விட்டுட்டா. எவ்வளவு நாள் சப்பிட்டே இருந்தா வருஷம். அதே மாதிரி ஜனவரியில இந்த மொபைல் பாக்குறது இப்ப அடுத்த ஜனவரி வந்தா 1 வருஷம் ஆகுது. அதுக்கும் அப்படிதான் சொன்னாரா, நீ இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தானா கொடுத்துட்டு வாங்கிடுவேன்னு. அதுல இருந்து அந்த மொபைல பரவாயில்ல. ஆதிரை அப்படியே சிரிச்ச முகமா உங்களை மாதிரியே இருக்கா, பாட்டி மாதிரியே பேத்தி இருக்கா, அவ்வளவு கியூட்டா இருக்கா, சூப்பரா இருக்கா. அந்த மாதிரி இப்படி கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு பயமுறுத்தல சொல்லி அவங்க கண்டிச்சு இப்ப கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெரிய பசங்க, அவங்களதான் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க நம்மளதான் அலட்டுவாங்க, அது ஒரு விஷயம். சரி, குடும்பங்களில் இதை கேளுங்க. அடுத்து, குடும்பங்களில் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை அப்படியே இருக்கா
சச்சா அதெல்லாம் சொல்லு. இல்ல முதல்ல எனக்கு அந்த ஒரு இது எனக்கே இருக்கு. என் பையன்கிட்டயே இருந்துதான் இருக்குது. அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த வாட்டி வந்தா ஏன் இந்த மரியாதை இல்லாம சொல்லும்போது கோவம் வருது இல்ல. கரெக்ட். தெரியுமா எனக்கு எல்லாம் நானும் இன்னமும் எனக்கு படிச்ச 5வது வகுப்பு மரியாதையா பேசுவோம். நம்ம சொல்றோம் யூனிவர்ஸ் அதற்குள்ள கெமிஸ்ட்ரி வந்துச்சு, அந்த பிசிக்ஸ் வந்துச்சு. எப்படி எல்லாம் இப்படி சொல்லுதுங்க தெரியுங்களா? அந்த கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்களுக்கு. எல்லாரும் இப்ப வர ஜெனரேஷன் ஒரு சிலர் அந்த மாதிரி மாறிடுறாங்க. இந்த பசங்க எனக்கு அந்த ஸ்டாஃபுங்களும் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஆமா ஆமா, நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த ட்ரிப் நம்ம கண்டிச்சே ஆகணும். நம்ம கண்ணு காது பட பேசும்பொழுது நம்ம சொல்லலாம். சொல்றீங்க கெமிஸ்ட்ரி வந்தது பிசிக்ஸ் வந்ததுன்னு என்ன மரியாதை இல்லாம பாடம் நடத்தும் ஆசிரியரை. 5, 6, 7 பசங்க சேர்ந்தானுங்கன்னா அவங்களுக்குள்ள பேசுறதே நம்ம காதல விழுந்தால் இந்த மாதிரி தான் அவங்க சண்டை தான் வரும், நமக்கு கோபம் தான் வரும். பெரிய பசங்க இல்ல சின்னவங்க கூட அப்படிதான் கண்டிப்பா பேசிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல தாத்தா பாட்டின்னு இருந்தா அவங்க சொல்ற மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பேருக்கு கூப்பிடுற உடனே சொல்லணும் உழுகுதுங்க அந்த பிள்ளைங்க எல்லாம். என்னன்னு சொல்லிட்டுன்னு நம்மலாம் வாங்க போங்கிற ஒரு இதோட நம்ம பெரியவங்களும் நம்ம வச்சு நடத்தணும். ஆனா இப்ப வர தலைமுறையில ஒரு சிலர் மரியாதை இருக்காங்க. அதுங்க வந்து இப்ப மொபைலுக்கு அதுக்கு இதுக்கு அடி அதனால நம்ம கூப்பிடும் போது அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பிள்ளைங்க வர மாட்டேங்குதுங்க. கரெக்ட் கரெக்ட். முக்கியமான காரணம் டிவி பிளஸ் மொபைல் இப்படி இருக்கும்போது நம்ம கூப்பிடுறாங்களே பெரியவங்க, சரி எதுக்கு கூப்பிடுறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இதுல போலாங்கிறது வரமாட்டேங்குது. ஏன்னா வெளியில நான் பாக்குறேன்ல பிள்ளைங்க எல்லாம் விளையாடுது, அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம எதுவுமே குழந்தைங்களுக்கு ஒத்து ஓதி போய் தாத்தா பாட்டி போயிட்டாங்கன்னா தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும், இல்லன்னா பிடிக்காம போயிடும் சொல்லாங்களா. இதான் உண்மை. சொன்னா அங்க விளையாடாத இங்க விளையாட பாட்டிங்க கூப்பிட்டாங்கன்னா எதுக்கு வந்து உடனே வீட்டு வாசல்லதான் ஒரு 10 பிள்ளைங்க விளையாடும், நான் கொஞ்ச நேரம் அங்க விளையாண்டுட்டு வரேன். கரெக்ட். இதான் அப்படின்னு எடுத்து பேசுதுங்க அந்த பிள்ளைங்க. சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மனிதரோட உருவத்தை வைத்தோ அவர்களுடைய நிறத்தை வைத்தோ அவர்களுடைய திறமையை நம்மளால அதாவது கணிக்க முடியுமா? கண்டிப்பா உருவத்தை வச்சு யாராலையுமே எடை போட முடியாதுங்கள. நம்ம அப்படி அவங்க இதா இருக்காங்களே, சரி ஒரு நேரம் கம்மியா இதா இருக்காங்களேன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆனா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த திறமைய பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமா பட்டு போவோம். எங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா கருப்பு நல்லா பிளாக்கா இருப்பாங்க. அதான் ஒரு சாதாரண ஒரு இதோட தான் வருவாங்க கடைக்கு, நைட்டு இது பண்ணி போட்டுக்கிட்டு வரும்போது நான் கூட சரி ஒரு படிக்காத பொண்ணா ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணோ என்னமோன்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். அப்புறம் அது ரொம்ப நாள் வேலைக்காக வேண்டின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து கேட்டது, எங்கயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கயாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நானும் கேட்க என்ன வேலை பாப்பா, எங்க ஏதாவது கடையில மறியல சேர்க்கணுமா, தெரியுங்க அதுக்கு 2 பசங்க அப்படிங்கும்போது அப்பதான் அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் எம்ஏடு முடிச்சிருக்கிறேம்மா, எனக்கு இன்னும் வேலை ஒன்னும் கிடைக்கலம்மா, உங்களுக்கு தெரிஞ்சா எங்கயாவது ஸ்கூல் சொல்லுங்க, நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் கூட முடிச்சிருக்கேன், சிஸ்டம் ஒர்க்கெல்லாம். நான் அப்ப நினைச்சிட்டேன், நான் சத்தியமா நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கூட அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சிம்பிளா, சரி என்னடா இவ்வளவு சிம்பிளா இருக்கு எங்க பொண்ணு, ஒரு உண்மையுமே ஒரு படிச்ச பொண்ணுங்களுக்கு துளி கூட அந்த பொண்ணுகிட்ட சம்பந்தமே இல்ல. நான் அப்பதான் நினைச்சிட்டேன், ஆஹா நம்ம உருவத்தை பத்தி நம்ம இடம் போடக்கூடாது, பொண்ணு அவ்வளவு படிச்சிருக்கு ஒரு இது இருக்கு, ஆனா அவ்வளவு இதா அப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அதனால யாரையுமே இந்த காலத்துல எடை போட என்னால என் கணிப்புக்கு எட்டல. நான் தவறா அந்த பொண்ணை எடை போட்டுட்டேன்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன். டெய்லியுமே அந்த பொண்ணு வரும் கடைக்கு வருவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் நடித்த திரைப்படம் எதிர்பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீதேவி விஜயகுமாரா? எனக்கு ஸ்ரீதேவினா அந்த பொண்ணு இந்த தனுஷ் கூட நடிச்சிச்சு. அதேதான், அந்த பொண்ணே தான். குட்டி பொண்ணு அழகா இருக்கும், அவங்களோட பொண்ணு அவங்கள மாதிரியே இருக்காங்க. ரிக்ஷா மாமா
டிராமால நடிச்சிருக்கேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுல செமையா நடிக்கும். நல்ல பப்ளி மாஸ் மாதிரி. எப்படி அவ்வளவு குண்டா இருந்த புள்ள அவ்வளவு ஒல்லியா அடிச்சுன்னு தெரியல. அதுன்னு தெரியல. அதுல அப்படியே அவ்வளவு இதா இருக்கும். அப்படியே மஞ்சளா ஃபேஸ் கட் வரும் அவங்களுக்கு. நல்ல கியூட் அழகி. கியூட்டா இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி அதுல நல்லா நடிச்சிருக்கோம் தனுஷ் கூட. அப்புறம் காதல் தேசமா புன்னகை தேசமா அதுல கூட காதல் கொண்டேன் புன்னகை தேசம். காதல் தேசத்துல அவங்கள தபுல அடிச்சிருப்பாங்க. புன்னகை தேசம்பா தருண் கூட. ஆமா 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 சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல நடிகை தான். ஆரம்ப கால மஞ்சுளா மாதிரியே இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனா ஏன்னா அவங்க இப்ப நடிக்கிற படம் சில படங்கள் வெற்றி பெறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல ஒரு நடிக்கும். எனக்கு அந்த தனுஷ் கூட நடிச்ச படம் தான் நிறைய இதா இருக்குது. மலர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப 5 விளையாடலாமா? 5 கேள்வி கேட்பேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க தான் நல்ல மெமரி பவர் ஆச்சு. 5 கேள்விக்கு சேர்த்து ஆன்சர் சொல்லணும் லைனா. இல்ல இல்ல 5 கேள்வி நான் லைனா கேட்டுருவேன். நீங்க தனித்தனியா சொல்லக்கூடாது. அப்படியே 5 கேள்வி ஆன்சர் சொல்லணும். நான் சொல்லி முடிச்சிருவேன். கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க மைண்டுக்குள்ளார. ஓகேவா? கேள்வி 5 கேள்வி ஒன்னா சொல்லிடுவேன். நீங்க வந்து ஆன்சர் 5 லைனா சொல்லணும். ஏன்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு திருமணத்தின் பொழுதே உங்களுடைய பிறந்தாலும் உங்கள் கணவரின் பிறந்தாலும் ஒன்னா இருக்கிறதா பார்த்திருக்கீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட். 2வது, உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? 3வது கேள்வி, உங்கள் கணவருக்கு பிடித்த பூ எது? உங்கள் கணவர் உங்களிடம் ரசிக்கும் விஷயம் எது? 4. ஓகேவா? 5வது கேள்வி, உங்க ஊர்ல மழை பெய்யுதா? உங்க ஊர்ல மழை பெய்யுதா? கல்யாணம் ஆன புதுசுல வந்து 2 பேத்துக்கும் ஒன்னா திருமண நாள் வந்ததான்னு தெரியும். திருமண நாள் ஒன்னாதான் வரும். தனித்தனியா திருநாள் உங்க கூட தான் வரும். நீங்க 2 பேரும் ஒன்னா தான் கொண்டாடுவீங்க. நான் அதையே கேட்கல. 2 பேருக்கும் பிறந்த நாள் ஒன்னா வந்தது இல்லையா? தெரியும். ஆனா நம்ம நண்பனுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியும். இல்ல, நான் அதையே கேட்க வரல. நீங்க நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. பிறந்த நாள் வந்து உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிறந்த நாளும் உங்க பிறந்த நாள் ஜாதகம் வரும். அதெல்லாம் தெரியாது. அதை மட்டும் சொல்லுங்க. ரைட்டு, அது தெரியாது. அடுத்து இப்ப என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லியுமா? அடுத்தது முதல் கேள்வி சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? ரேவதி. வெரி குட், ஞாபகம் இருக்கு, மெமரி. 3வது கேள்வி மல்லிகைப்பூ. அப்படியா? கேட்டுருவோம் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி. பொய்யா இருந்ததுன்னா உத வாங்குவீங்க. 4வது கேள்வி. 4வது கேள்வியா? ஐயோ இருங்கப்பா வரேன். சூப்பர்ப்பா, இவ்வளவு மெமரி பவர் எவ்வளவு பேசினாலும் இருக்கு. வெரி குட். அடுத்து 5வது கேள்வி. அடுத்தது லாஸ்ட் ஒன்னு. ஐயோ இப்பதானே வந்துச்சு. என்ன கேட்ட கேள்வி? 2 நாளா வெயில் அடிக்குது. இப்ப நீ கேட்டதுல கொட்டிருச்சு. ஆனா ஃபேண்டாஸ்டிக். உங்களோட மெமரி பவருக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். சான்ஸே இல்ல. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தாங்க ஜெயந்தி பாண்டியன் தோழி. அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ, பை பை அப்படின்னு